இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பகுதி லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரம் 13 21 முடிய. ஆண்டவர் இயேசு தன்னுடைய சொத்தை சரியாக எனக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று வந்து கேட்ட அந்த மனிதரிடம், என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியது யார் என்று கேட்டுவிட்டு சொல்லுகிறார், எவ்வகை பேராசையும் பெறாதவாறு எச்சரிக்கையாக இருங்கள் என்றார். அன்பானவர்களே, பொருட்செல்வத்தை குறித்து நாம் பேராசை கொண்டு அலையக்கூடாது. அது முக்கியமான ஒரு புள்ளி இயேசு இன்றைக்கு விளக்க விரும்புகிறார். பொருட்செல்வத்தை குறித்து நாம் பேராசை கொள்ளும் பொழுது செல்வம் எப்பொழுதும் செல்வோம் என்ற நிலையில்தான் இருக்கும், நம்மிடம் தங்காது. செல்வத்திற்கும் கடவுளுக்கும் ஒருவன் ஊழியம் செய்ய முடியாது. கடவுளை விட செல்வத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் கடவுள் தங்க முடியாது. பெரிய செல்வந்தனாக இருந்து கொண்டு கடவுளுக்கு முதன்மை இடம் கொடுக்காமல் செல்வத்திற்கு முதன்மை இடம் கொடுத்து அவன் எவ்வளவு யாத்திரை செய்தாலும், எவ்வளவு ஜபம் செய்தாலும், எத்தனை முயற்சிகளை எடுத்தாலும் அந்த செல்வத்தின் விளைவு அவனுக்கு சுகம் கொடுக்காது. உள்ளத்திலே, வாழ்க்கையிலே சுகம் கொடுக்காது, இன்பத்தை கொடுக்காது, நினைத்தது நடக்காது. காரணம், நன்மைகளை செய்பவர் கடவுள் ஓரங்கட்டப்பட்டு விட்டார். நன்மைகளின் ஊற்றிலிருந்து தண்ணீரை நாம் மொண்டு செல்ல வேண்டும். நன்மைகளின் ஊற்றை விட்டு நமக்காக ஒரு தண்ணீரை கொண்டிராத தொட்டியை குடைந்து கொள்ளக்கூடாது. செல்வம் தண்ணீரை கொண்டிராத தொட்டியை குடைந்து கொள்வதற்கு சமமாகிவிடும் பேராசை கொள்ளும் பொழுது. செல்வத்தினால் ஒருவனுக்கு வாழ்வு வந்து விடாது. கடவுள் என்ற ஒப்பற்ற செல்வத்தை ஆதாயமாக்கி கொள்ள பவுல் என்ன செய்கிறார்? தன்னுடைய பெருமை, இனப்பெருமை, தன்னுடைய படிப்பு, தன்னுடைய இளமை எல்லாவற்றையும் குப்பை என்று கருதுகிறார். அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். ஆண்டவரே, தாழ்மையோடு ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். பேரிரக்கம் மிகுந்தவரே, எங்களுக்கு எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அனைத்தும் உம்முடைய இரக்கத்தினால் கிடைக்கிறது, இரக்கத்தினால் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை உணர்ந்து எப்போதும் முதன்மையாக உம்மை எங்கள் வாழ்க்கையில் வைத்து கொள்ள, உமக்கு எங்களுடைய செல்வத்தினால் அறிவு செல்வம், நிதி பெறுகின்ற அந்த செல்வம், இவைகளையெல்லாம் வைத்து உமக்கு ஊழியம் செய்ய எங்களுக்கு துணை புரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.